Hi friends, welcome to Fragments of My Life. Are you guys excited? Yeah. Let's start our journey! Hip hip! Hip hip! இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நாங்கள் வந்து சம்மர் ஹாலிடேஸில் டர்டில் டோர் போனது தான். டர்டில் டோர் நாங்கள் ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கோம். எப்போனா லண்டன் வந்த புதுசில் கொரோனா லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா செப்டம்பர் 2020 அந்த vlogகையும் வந்து நான் ஐ பட்டனில் அட்டாச் பண்ணுறேன், போய் பாருங்கள். அப்போ தான் வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் நிறைய வந்து தெரியும், இப்போதைக்கும் அப்போதைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நாங்கள் வந்து ஏஞ்சல் டூர்ஸில் தான் வந்து போயிருந்தோம். இப்போ வந்து நம்ம வந்து ஓன் வெஹிக்கிளில் தான் வந்து போகிறோம். சவுத் எண்டில் வந்து டர்டில் டோர் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 5 hours எடுத்தது. நடுவில் வந்து ஒரு பிரேக் மட்டும் எடுத்தோம். நாங்கள் 1 day ட்ரிப்பாக தான் வந்து போயிட்டு வர போகிறோம். ஈவினிங் ஒரு நைட்டுக்குள்ளே வந்து வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடுவோம். நடுவில் இது ஏதோ மிலிட்ரி கேம்ப் மாதிரி இருந்ததுங்க, பீரங்கிலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்போ பஸ்ஸில் போனதுக்கும் இப்போ காரில் போகிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லவா? நம்ம பஸ்ஸில் வந்து ஹைட்டாக இருக்கும்ல, அப்போ வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் வந்து சூப்பராக தெரியும். காரில் போகும்போது அந்த ஒரு வியூவை வந்து மிஸ் பண்ணுறேன்னு தான் வந்து சொல்லணும். நம்ம ஆக்சுவலாக வந்து டர்டில் டோர் ரீச் ஆகிட்டோம். டூரிஸ்ட் பஸ்லலாம் வந்தோன்னா இங்கேயே வந்து இறக்கி விட்டுருவாங்க. ஒரு பாதை மாதிரி போகும், அதில் தான் வந்து லாங் வாக் நடந்து போகணும். ஆனால் நம்ம இப்போ காரில் போகிறதால நம்ம வந்து டேரெக்டாக கார் பார்க்கிங் வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வந்து போயிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே நடந்து போகிறாங்க பாருங்கள் சைடில். அங்கே நடந்து அப்படியே ஒரு காட்டு வழி பாதை மாதிரி போகும். அங்கே தான் வந்து பஸ்லலாம் வந்து அப்படி தான் வந்து நடந்து போகணும். கார் பார்க்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல் டே டிக்கெட்டாக வந்து நாங்கள் வந்து எடுத்திருந்தோம். 20 pounds. நம்ம இங்கேயும் வந்து நிறுத்திக்கலாம். அப்புறமா வந்து இதுக்கு கீழே அப்படியே வந்து போகணுன்னா வந்து லுல்வத் கோவ் இருக்கும், அங்கேயும் வந்து நிறுத்திக்கலாம். இந்த வாட்டி செம்ம வெயிலுங்க. ஆக்சுவலாக வந்து 2022 வந்து இந்த மாதிரி வெயில் அடிச்சுது, இந்த புல்லெல்லாம் காஞ்சி போயிருந்தது. அதே மாதிரி தான் வந்து இந்த வாட்டியும் செம்மையாக வந்து வெயில். அதனால இங்கே இருக்க புல்லெல்லாம் வந்து ஃபுல்லாக காஞ்சிடுச்சு பாருங்கள். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 5 yearsக்கு முன்னாடி வந்தோன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து இங்கே வந்து இவ்வளோ கூட்டமும் இல்லை, அண்ட் வந்து ரொம்ப க்ரீனரியாக இருந்தது. இப்போ வந்து நிறைய கூட்டமாக இருந்தது. கார் பார்க்கிங் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து டாய்லெட்ஸ்லாம் வந்து இருக்கும். நம்ம கீழே போயிட்டோன்னா அங்கே வந்து இந்த ஃபெசிலிட்டிலாம் வந்து ஒன்றும் இருக்காது. அப்படியே இப்போது கொஞ்சம் முன்னாடி போனோன்னா அங்கே வந்து கொஞ்சம் ஷாப்ஸும் இருக்கும். நம்ம வேணுன்னா ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே ஷாப்ஸு டாய்லெட்ஸுன்னு எதுவுமே இருக்காது. ஸோ பிளான் அக்கார்டிங்லி. இன்னொரு விஷயம் என்னென்னா, பேபி ஸ்ட்ரோலர்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த பாதையே வந்து பார்த்திங்கன்னா வந்து கரடு முரடாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் தூரம் நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கி போகிற மாதிரியும் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி தூக்கிட்டு வராங்க. வெயில் மண்டையை பொழக்குது அப்படி தான் வந்து சொல்லணும். செம்ம வெயிலுங்க. இந்த புல்லெல்லாம் பாருங்கள் எப்படி காஞ்சி போயிடுச்சு. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஸ்ப்ரிங்கு வந்து முடியும் நேரத்தில் வந்து இந்த இலைலாம் வந்து வரும் இல்லையா, அந்த சீசன்லேருந்து இந்த சம்மர் பீக் சம்மருக்கு முன்னாடி வரைக்கும் தான் வந்து எனக்கு வந்து வெளியெல்லாம் வந்து போக பிடிக்கும். அப்போ தான் வந்து நல்லா க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட் டைம் வரும்போது குல்குலி வந்து குட்டி பொண்ணு, அவளை வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ வந்து பேபி இக்லூவோடு வரோம். ஃபேமிலி ஆஃப் 3 இருந்தோம், இப்போ வந்து ஃபேமிலி ஆஃப் 4 ஆகிட்டோம். பசங்களை கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து இருக்கணும். ஏன்னா வந்து இந்த எட்ஜஸில் வந்து எந்த ஒரு தடுப்பும் இருக்காது. ஸோ வந்து நம்ம கையை பிடிச்சிட்டே தான் இருக்கணும். பட் வியூ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி கிளிஃபில் இருந்தெல்லாம் வந்து பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 steps பேக்லேருந்தே நின்று பார்க்குறது வந்து நல்லது. இப்போ நம்ம மேலேருந்து அந்த டர்டில் டோர் கர்வை வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஜுராசிக் கோஸ்ட். இந்த ஜுராசிக் கோஸ்ட்டில் தான் இந்த டர்டில் டோர் பீச்சே வந்து இருக்குது. ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து மேலேருந்து பார்க்கும்போது அந்த ஜுராசிக்
டைனோசர் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இந்த பாறைகள்லாம் வந்து டைனோசர் காலத்துலேருந்தே இருக்குது, அதனால் இது ஜுராசிக் கோஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே வந்து இந்த சுண்ணாம்பு கற்கள் தான். அப்புறம் பீச்லயும் வந்து பார்த்திங்கன்னா மணலுக்கு பதிலாக வந்து இந்த கூழாங்கல் தான் இருக்கும், பெபிள்ஸ்னு சொல்லக்கூடியது. நம்ம இந்த டர்ட்டில் டோரை வந்து அங்கே பார்த்துட்டோனாலே அந்த கிளிஃபில் இருந்து நடந்து போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்கும். கீழே இறங்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சூப்பரான லொக்கேஷன் இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக தெரியும். டர்ட்டில் டோர் தெரியாது, பட் இந்த வியூ வந்து நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் வரும்போது இந்த மாதிரி கயிறு கட்டி இல்லை, நாங்கள் அந்த நிற்கிற மாதிரி இருக்குல்ல அங்கேயே போய் நின்றுட்டு இருந்தோம். லாஸ்ட் டைமுக்கும் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் ஒரு குரூப்பாக தான் வந்திருந்தோம், பட்டு இருந்தாலும் இங்கே கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. இப்போ அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. இங்கே கீழெல்லாம் வந்து பாருங்கள் குட்டி குட்டி கூழாங்கற்கள் தான். நடக்கிறதே வந்து நீங்கள் ஷூ போடாமல் நடந்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டாக நம்மளுக்கு பார்த்து அங்கே நம்ம டென்ட்டு போட்டுட்டு உட்காரலாம். அப்பாவும் பசங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். பேபி க்ளூ இந்த வீடியோ ஃபுல்லாக எத்தனை ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறான்னு வந்து பாருங்கள். ஒரு தடவை தண்ணியில் நின்றுட்டு குளிர்த்துன்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துக்கிட்டான். இப்போ வந்து அப்பாவும் பொண்ணும் தான் வந்து குளிச்சிட்ருக்காங்க. ஐயோ அங்கே தூரமாக பாருங்கள், அந்த கர்வில் வந்து இங்கேருந்து ஸ்விம்மிங் பண்ணி போயிட்டு ஏறிட்டு அங்கேருந்து குதிக்கிறாங்க. இட்ஸ் லன்ச் டைம். நம்ம எங்கே போனாலும் இந்தியர்கள்ன்றதை மறக்கக்கூடாது இல்லையா? நம்ம வீட்டில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா வந்து புளியோதரை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து எங்கேயுமே வந்து பார்த்ததில்ல. பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐஸ்கிரீம் வண்டி கொண்டு வராங்க. ஸோ வந்து இங்கே ஐஸ்கிரீம்ஸ் சேல் பண்ணுறதுக்காக. ஓ अच्छा नहीं माँ இது வந்து லுல்வத்கோவ்லேருந்து வரும். அதே மாதிரி அங்கே லுல்வத்கோவ்லேருந்து நீங்கள் வந்து போட் ரைட் மாதிரியும் எடுத்துகிட்டு இங்கே அப்படியே வரலாம்.
நான் வந்ததுலேருந்து தண்ணியில் இறங்கவே இல்லை. வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இறங்குனேன். அதுக்கப்புறமா அவ்வளோதான், பசங்களும் வந்துட்டாங்க. நல்ல ஆட்டம் போட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து சன்செட் ஆகிடுச்சுன்னா வந்து குளிர ஆரம்பிச்சிடும். இப்போவே நம்ம வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். எப்படியோ கீழே இறங்கி வந்தாச்சு. இப்போ மேலே ஏறி போகிறது தான் வந்து பெரிய டாஸ்கே. மேலே ஏறி போயிட்டு நம்ம வந்து பார்க்கிங் வரைக்கும் நடந்து போயிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு நம்ம வந்து லுல்வத் கோவ் வந்து போகலாம். இதுவே நம்ம வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் வந்தோன்னா அவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சேன் பாருங்கள், அந்த ரோட்டில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. நம்ம அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வரணும். அதுக்கப்புறமா இங்கேருந்து சைடில் இருந்து ஒரு பாத் வந்து போகும் லுல்வத் கோவுக்கு. அங்கே திருப்பியும் அங்கே வந்து நம்ம நடந்து போகணும். ஒரு வழியாக மேலே ஏறி வந்தாச்சு. You want me to have like slime? நம்ம கீழே போயிட்டு வரத்துக்குள்ள காரோட நிலமையை வந்து பாருங்கள், ஃபுல்லாக தூசி வந்து படிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம லுல்வத் கோவுக்கு தான் வந்து போக போகிறோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes ட்ரைவ் தான். நம்ம பார்க்கிங் டிக்கெட்டும் வந்து ஃபுல் டேக்கு தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ அங்கே நம்மளுக்கு பார்க்கிங்க்கு வந்து பே பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இருக்கிறது லுல்வத் கோவோட பார்க்கிங்கில் தான். அங்கே ஒரு பாதை தெரியுது பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா டர்டல் டோர்லேருந்து வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகும். நம்ம டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸில் வந்தோம்னா அதில் தான் வந்து நடந்து வரணும். லுல்வத் கோ அப்படின்றது ஒன்றும் இல்லை, அந்த 3 சைடும் கவர் ஆன மாதிரி வந்து ஒரு ஷேப்பில் வந்து அந்த சீ இருக்கும். இங்கேயும் வந்து ஒரு ஸ்மால் கிளிஃப் மாதிரி இருக்கும். மேலேருந்து போயிட்டு அந்த வியூவை வந்து பார்க்கலாம். நம்ம வந்து ஜஸ்ட் வந்து அப்படியே கீழே போயிட்டு சும்மா பசங்களுக்கு காமிச்சிட்டு வரலாம். दीदी कोट फेवरेट मुझे याद है ये एक टाइम में चीना को एक टाइम चीको चुप आ जा டர்டல் டோருக்கு போட் ரைட்லாம் வந்து போகணுன்னா இங்கே வந்து தான் வந்து போகணும். 20 pounds per person போல்.
அவ்வளோ தூரம் நடக்க முடியாதவங்க டர்டில் டோர் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் இந்த மாதிரி வந்து நம்ம போட் ரைடு எடுத்துகிட்டு போகலாம். நானும் பறவை என்னடா நினச்சேன். அப்புறமா இங்கேயே நம்ம வந்து பேடல் போட், சிங்கிள் கயாக், அப்புறம் டபுள் கயாக் அதெல்லாமே வந்து ரெண்ட்டுக்கு கூட எடுத்துக்கலாம். Bye. நம்ம ஐஸ்கிரீம் கேக் வாங்கிட்டு போறோம். எங்க போய் வாங்க போறீங்க? டெஸ்கோலே. டெஸ்ட்கோலையா? ஓகே, பாய். பாய் டர்டில் டோர். 6:50 மாதிரி இருக்கும் டைமு. இப்போ கிளம்பிட்டோம் நம்ம. போகிற வழியில் ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்து டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு அப்படியே டேரெக்டாக வந்து போயிடலாம். இப்போ நம்ம வீட்டை ரீச் பண்ண போகிறோம். எங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10:50 ஆச்சு. வரும்போது டிராஃபிக் இல்லாததால் 4 ஹவர்ஸில் நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம். இதில் வந்து ஒரு பிரேக் வேறு எடுத்தோம் நாங்கள். பீச்சுக்கா? எந்த பீச்சுக்கு? தொர்பே பீச்சுக்கா? ஓகே. இதோட இந்த vlog-அ முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.